அடியே இங்க வம்சா வாடி. என்னையா என்னடி சித்திரமே நீ பத்திரமே சொல்லுடி கட்டல என்னன்னா செஞ்சிடுறனே. என்னத்த மாமா ரொமான்ஸா காலையிலேயே? ஐயோ என்னமா நீ வரும்போது ஒரு கதவை தட்டிக்கிட்டு வர மாட்டியா? இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்லம்மா. புள்ளல வீட்டுல கிழமை துள்ளி குதிச்சானா இதே இதுதான். ஏதாவது ஒரு பாட்டை பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஆமா உட்காரு. இருக்கட்டும். எம்மாடியே நான் இது இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லிவிடாத. அப்புறம் உங்க அப்பா ஊர் முழுக்க தண்டார அடிச்சு போடுவான். சரிங்க மாமா. அம்மா மீன் குழம்பு கொடுத்து விட்டாங்க, அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எம்மாடியே மீன் குழம்பு கொடுக்க வந்தியா இல்ல ஆளத்தான் பார்க்க வந்தியா? பேச்சு பேசுற லூசு மாதிரி சின்ன பிள்ளைகிட்ட. அடியே அந்த காலத்துல பொண்ணு பிள்ளைங்களை தேடிக்கிட்டு மாப்பிள்ளைங்க போனாங்க. இந்த காலத்துல மாப்பிள்ளை பசங்களை தேடிக்கிட்டு பொண்ணுங்களே நேரா வராங்கடி. குத்த போறேன் பாரு, கம்மனு இரு. எம்மாடியே வாழத்தானே பார்க்க வந்த? அவன் வீட்டுல இல்லம்மா வெளியே அங்கிட்ட போயிருக்கான். தெரியும் மாமா. பாத்தியாடி ஒரு அணு அசைனா கூட உன் பையன் உன் மருமகளுக்கு சொல்லிட்டு தான் செய்யணும். கட்டிக்க போறவ அவளுக்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லுவான்? அதுவும் சரிதான். என்ன மீன்மா? இல்ல வஞ்சர மீன் கொஞ்சம் விலை கம்மியா கிடைச்சது, அதான். அடடா வஞ்சர மீனா? அதெல்லாம் பார்க்க முடியாது, அம்புட்டு விலையில விக்கிறாங்க. பரவாயில்லையே. மீன் குழம்புன்னு அடிச்சுக்கிட்டு கிடப்பல்ல, போ போய் போட்டு சாப்பிடு. சரி உட்காரு சாப்பிடுவ. இருக்கட்டும் அத்தை, அம்மா வச்சாங்க கொடுத்துட்டு போவோன்னு தான் வந்தேன். சரிடா சரிடா. அடுத்த வாரத்துல இருந்து கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலான் இருக்கோம். அம்மா என்ன சொன்னா? உங்க விருப்பம் தான் அத்தை. சரி சரி. சரிங்க அத்தை, சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அடியே நீ என்னடி மீன் குழம்பு வைக்கிற? சும்மா உப்பு காரம் புளி எல்லாம் அளவா போட்டு சும்மா அம்சமா வச்சிருக்காங்க. வாடி ஒரு புடி புடி இதை சாப்பிட்டாவது மறுபடியும் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு கத்துக்க. ஆமா, நான் வச்சு கொடுக்காம தான் நீ இத்தனை நாள் தின்ன பாரு. இந்த வாரம் இரு. நீங்க யாரு முதல்ல? இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை அவங்க கலவாணித்தனத்துல உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கோ? அவர் வேற யாரும் இல்ல, எவ்வளவு செய்ய நன்றி கேட்ட ஜென்மம். அவன் புருஷனா? இருடி இரு, வெளியே மட்டும் வரேன், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஓஹோ, முதல்ல ஓடி போனாலே அந்த புருஷனா நீ? சார் இதுல தேவையில்லாதது. எது சார் தேவையில்லை? எது தேவையில்லை? மக்களோட பணம் எல்லாத்தையும் மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல என்னால முடியல. நீங்க வந்து நின்ன உடனே நான் அப்படியே உங்களை வெளியே அனுப்பிடுவேனா? அதுக்குன்னு இப்ப எதுக்கு நீங்க பர்சனலா நோண்டி எடுத்துட்டு இருக்கீங்க? ஏங்க எல்லாத்தையும் கிண்டி கிளங்கெடுக்க வேண்டியது தானே எங்க வேலை. அப்படின்னா யார் உண்மையான குற்றவாளியோ அவங்கள புடிச்சு உள்ள போட்டு கிண்டி கிளங்கெடுங்க. போவோம் போனா போகுதுன்னு இவங்களை வெளியே எடுக்கிறதுக்கு என்னைய கூட்டிட்டு வந்தா நீங்க அவரையே ஏகத்தலமா பேசுவீங்களா? ஏன் சார் உங்க இடத்துல நின்று பார்த்து சொல்றீங்களே, என் இடத்துல நின்று யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும். சார் மறுபடி இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. இவங்களோட ஃப்ரெண்டு தான் எல்லா களவாணித்தனமும் பண்ணியிருக்கான். அவனை பத்தின டீட்டெயில்ஸை நீங்க கண்டுபிடிங்க. மற்றபடி நீங்க இவங்களை உள்ள போடுறதுனால உங்களுக்காக எந்த பணமும் கிடைக்க போறது இல்லை. மறுபடி நான் ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. முதல்ல இதை கண்டுபிடிச்சவங்கள உண்டுல நாக்கணும். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் இது ஒரு பிரம்மாஸ்திரமா இருக்குது. எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. இந்த மாதிரி இவங்க தப்பிக்கிறதுக்கு இது இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதெல்லாம் இருக்கிறதுனால சட்டத்துக்கு முன்னாடி எங்க கைகள் கட்டப்பட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? கூட்டிட்டு போங்க. ஏய் இப்ப வேணா நீங்க 2 பேரும் வெளியே போகலாம். ஆனா தப்பு நீங்க தான் பண்ணீங்கன்னு நிரூபணம் ஆயிருச்சுன்னு வையே, காலத்துக்கு வெளியே வர முடியாது. உள்ளேயே போட்டு லாட்டம் கட்டிடுவேன். அப்பா முதல்ல நிரூபிங்க சார், அதுக்கப்புறம் பேசுங்க சார். கூட்டிட்டு போங்க சார். வாங்க சார், பேமெண்ட்டை நான் நெட் பே பண்ணிடுறேன். ஓகே சார். ஒரு படம் பார்க்கலாம்னு பார்த்தா தான் யாராவது வருவாங்க. வாங்க, கதவு திறந்துட்டா இருக்கு. சூப்பா நீயாடா? ஐயோ பயந்தே போயிட்டு ஏன் இப்படி பண்ற? ஆமா, கதவை திறந்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா யாராவது வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டா என்னமா பண்றது? ஆமா, என்னை தூக்குறதுக்கு வெளியில இருந்து ஆள் வராங்க. பத்தன சின்ன குமரி பாரு.
குமரியோ கிளவியோ நீ எனக்கு அழகிமா. ஐஸ் வைக்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்னடா உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு, மண்டையில முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, ஒரு முடி வெட்டல, ஒன்றும் இல்ல, என்ன இப்படி இருக்க? நான் போயே ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு சிம்டம்ஸ் தெரியுதா? ஏம்மா இருந்தாலும் ஒரு அளவு வேண்டாமா? பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட இது எப்படின்னு. வாயில ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடீர்னு தோணுச்சு வந்துட்டேன். சனி ஞாயிறு லீவு, வீட்டுல வந்து சாப்பிட்டு இருந்துட்டு போலாம் வாடானத்துக்கு அவ்வளவு சீன் போட்ட. வரேன்னு உங்ககிட்ட சொல்லாம சஸ்பென்ஸா வருவோன்னு பார்த்தேன். சரிப்பா, நீ வாரேன்னு முன்னையே சொல்லியிருந்தேன்னு வையே, கறி எதுவும் எடுத்து ஆக்கி வச்சிருப்பேன். நான் என் ஒரு ஆளுக்கு என்னத்தை போய் சமைக்கிறதுன்னு இந்த சேமியாவத்தை கிண்டி வச்சேன். என்னம்மா நீ உனக்காக தேவையானதை நல்லா வாக்கி சாப்பிடுன்னு சொன்னா சேமியா கிண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? என்னத்தை போய் நான் சமைக்கிறது? நீ இருந்தா உனக்காக சமைப்பேன், எனக்காக நான் என்னத்தை போய் சமைக்கிறது? ஒரு நேரம் ஆக்குனா 3 நேரம் அப்படியே கிடக்குது, இல்லைன்னா 2 நாள் அதே வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்றேன். ஐயோ ஆண்டவனே, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வா, முதல்ல வந்து உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு. ஒன்னும் வேணாமா, வர்ற வழியில ரொம்ப பசிச்சுதான் கடையிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். கடை சாப்பாடு தின்னு நல்லா கனகன்னுட்ட, அதுதான் வீட்டு சோறு இறங்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. வா வா வந்து உட்கார். ஊரெல்லாம் எப்படி செட் ஆயிடுச்சா? ஏற்கனவே இருந்த ஊரு தானம்மா. இல்ல முதல்ல அங்க இருந்த, இப்ப தனியால இருக்க. அதெல்லாம் செட் ஆயிடுச்சுமா. அப்புறம் சொல்லுப்பா. அம்மா நான் அப்படி சொல்றேன்னு என்ன நீ தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? நான் என்னத்துக்கு உன்னை தப்பா எடுத்துக்க போறேன், சொல்லு. அம்மா இத்தனை நாள நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னல, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேம்மா. அட அட அட, என் பையன் வாயில இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எம்புட்டு வருஷம். இப்போ நான் அங்க இருக்கேன்லம்மா, அங்க பூமாரின்னு ஒரு பொண்ணு இருக்காமா. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்லாம் சொல்ல தெரியல, ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணுது. பூமாரியா, அந்த அக்கா சொன்ன மாதிரி நம்ம பையனை அது இதுன்னு பேசி மனசை மாத்தி ஏதோ பண்ணிட்டாங்களோ? ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்ல குடும்பமும் கூட. அவங்க ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது, நார்மலாக மிடில் கிளாஸ் தான். நல்ல பொண்ணு, உன்னை நல்லா பார்த்துப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பா. அதெல்லாம் கிடக்கட்டும், இப்போதுக்கு அந்த பேச்சு. இத்தனை நாள் நீ தானம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு, இப்போ என்னம்மா இப்படி பேசுற? இங்க பாரு, உன்னைய நாங்க வேலைக்கு தான் அனுப்புனேன், போய் அங்க மறுபடியும் காதலிச்சுட்டு வர சொல்லல. ஏற்கனவே ஒருத்தியை இப்படித்தான் விரும்பின, அவ உன்னை விட பணக்காரனா பார்த்து போயிட்டா. அதே மாதிரி இப்பயும் விரும்புற, இவளும் உன்னை விட பணக்காரனா பார்த்து போறதுக்கா? அம்மாவே நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பேன், நீ ஏன் ஒன்னும் எதுவும் பண்ணாத. அம்மா முதல்ல தப்பா போணுச்சுமா, இப்ப தப்பா போகாதுமா. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, அதுவும் இல்லாம டீச்சர், நல்லா படிச்சிருக்க பொண்ணுமா. இங்க பாருடா, உனக்கு நானே பொண்ணு பார்த்து கட்டி வைப்பேன், நீ ஏன் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். இத்தனை நாளா நீ தானம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு, இப்ப என்னம்மா இப்படியே மாத்தி பேசுற? அதுவும் இல்லாம என்னால அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, அதுக்காக தான் நான் பண்ணணும்னு சொல்றேன். என்ன கெட்ட பேரு? என்ன கையை பிடிச்சிருட்டியா, இல்ல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லல்ல. மா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருடா தம்பி, எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க சரியா, அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. ஏதோ வீடு பார்த்து கொடுத்ததுனால அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கோசரம் நீ அதையே உண்மையே நிரூபிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அதுவும் இல்லாம அந்த பொண்ணை பத்தி எல்லாம் விசாரிச்சேன், ரொம்ப தப்பான பொண்ணாம்ல. நீங்க ஒரு முடிவோட பேசுறீங்கம்மா, உங்ககிட்ட நான் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு குற்ற உணர்ச்சியில தான் அந்த பொண்ணு அந்த கெட்ட பேர்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? மத்தவங்க அப்படி பேசினா கூட அவங்க புரிஞ்சுக்காம தெரியாம பேசுவாங்கன்னு சொல்லலாம், நீங்க எப்படிமா அப்படி பேசலாம்? பாரு, அதுக்கோசரம் அந்த பொண்ணுக்கு நம்ம செலவுலயே நம்ம தலைமையில ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம், அதை விட்டு நீயே கட்டிக்கிறேன்னு சொல்ற? மா என்னால அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாரு, அப்படி எது நடந்துச்சுன்னு வை, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்காங்க, அது வேணா தெரியுதுமா. அந்த பொண்ணை பத்தி நீங்களே விசாரிங்கம்மா, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இங்க பாரு, யார் எதை சொல்றாங்களோ எனக்கு தெரியும் சரியா,
நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் இந்த காலத்துல ஏமாத்தி விடுவாங்க. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற, அது கல்லா கூட இருக்கும். அதேதாம்மா நானும் சொல்றேன். நீங்க கல்லா நினைக்கிறது பாலா கூட இருக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பனைமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடிச்சா கூட அதை கல்லுன்னு சொல்ற உலகம். அப்படியாப்பட்ட உலகத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்கோசரம் அந்த பொண்ணு நீங்க தப்பா எப்படி பேசலாம்? இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்காக அவங்க கூடயே நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு நாள் கூட என்கிட்ட தப்பா பேசினது இல்ல. அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். என்னால அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேக்குறீங்க, அப்படி இல்லையா? அப்படி இல்லனா என்ன? எங்கடா போற? என் அம்மா என் மனசை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு போது நான் எப்படிம்மா இருக்க முடியும்? இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க ஆசைப்பட்ட கட்டி உன் மனசை மாத்தி இருக்காங்க. ஏதோ செஞ்சு எது வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. கம்முன்னு சொல்றத கேளு. டேய் டேய், போறத பாரு, கூப்பிட கூப்பிட. அரவிந்த், எனக்காக நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு கஷ்டத்துல இவனை நம்பி வந்தேன். இப்படி ஆகி போச்சு. இனிமே எனக்கு யார் இருக்கா? இனிமே என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட தெரியல. நீங்க மட்டும் இல்லைன்னா காலத்துக்கு நான் ஜெயிலையே கடந்திருப்பேன். அவளே இவளுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன். அவன்ட்டு என்ன கிட்ட வந்தா, இப்போ என்கிட்ட இருந்துட்டு அவன்கிட்ட போயிட்டா. இவளாம் ஒரு பொண்ணு. சி, கேவலம் பிடிச்சவன். எனக்கு ஒரு கஷ்டம் நோனியும் நீங்க ஓடி வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அரவிந்த். என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? உங்களோட அன்பை புரிஞ்சுக்காமையே தன்னால இருந்திருக்கேன்னு இப்பதான் தெரியுது அரவிந்த். நான் உங்களை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் என்னையவே நினைச்சிட்டு நீங்க இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்திருக்கீங்க. பார்க்கும் போதுல உங்களை நான் ஏளனமா பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணின தப்புக்கு நானே பிராயச்சித்தம் பண்ணிடுறேன். நான் உங்க கூடயே வாரேன் அரவிந்த், உங்க கூடயே வாரேன். எப்பா பீட ஒளிஞ்சதுன்னு தலைக்கு என்ன வச்சு குளிச்சிடணும். இங்க பாருங்க, ஒரு காலத்தில் நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்க, வந்த வழியிலேயே வேகத்திலேயே போயிட்டீங்க. ஒரு காலத்துல நானும் உங்களை விரும்பினேன் தான். ஆனா இப்ப என் மனசுல நீங்க இல்லவே கிடையாது. என் வாழ்க்கையில ஒரு காலத்துல வந்தீங்க, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மாவும் இப்போ உங்களை விட்டு போயிட்டாங்க. தனியா நீங்க இந்த இடத்துல கஷ்டப்படுவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை வெளியவே எடுத்தேன். மற்றபடி உங்க மேல இருந்த அன்போ எதுவுமோ என்கிட்ட எதுவுமே கிடையாது. அரவிந்த், இப்படி சொல்லக்கூடாது அரவிந்த். என்னை ஏத்துக்கங்க. ஏங்க, நீங்க பண்ணின காயத்துக்கு மருந்தாவே என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்தாச்சு. அவளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. உங்களை மாதிரி இவங்க இல்லைனா அவங்க இல்லைனா இவங்கன்னு மரத்துக்கு மரம் தாவிட்டு இருப்பீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என்னைக்கு நீங்க என்னை விட்டு போனீங்களோ அப்பயே நான் உங்களை பத்தி எல்லா நினைவுகளையும் மறந்துட்டேன். இப்போ ஒரே காரணம், நீங்க என் வாழ்க்கையில ஒரு காலத்துல வந்தீங்க, ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்ற காரணத்துக்காக மட்டும்தான் வெளியே கொண்டு வந்தேன். மறுபடியும் உங்களை ஏத்துக்கிட்டு என் வாழ்க்கையில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, இப்போ கூட உங்களை இப்படி வெளியே எடுத்துட்டு வரேன்னு சொன்ன உடனேயுமே எனக்கானவ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் விருப்பம் தான் சொல்லி அனுப்பி வச்சா. அதே ஒரே காரணத்துக்காக தான் உங்களை வெளியே எடுக்க வந்தேன். மற்றபடி எந்த கேவலமான தாட்டும் எனக்கு கிடையாது. சரிங்களா? நான் வேணான்னு சொல்லிட்டு தானே அவன் கூட போனீங்க. இப்போ அவனோட கேரக்டர் தெரிஞ்சு போய் அவன் வேணாண்டி என்கிட்ட வரீங்க. இது உங்களுக்கு கேவலமா இல்ல? அப்படி கேளு. என்னைக்குமே நம்ம எடுக்கிற முடிவில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்க கூடாது. என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு கடிவாளம் இருக்கணும். அந்த கடிவாளம் எங்க நம்மளை கொண்டு போய் சேர்க்குதோ அங்க போகணும். அதை விட்டுட்டு பாக்குற இடத்துல எல்லாம் தாவுனா அதுக்கு பேரே வேற. என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. புரியுதா? ஏதோ நீ கஷ்டத்துல இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் வெளியெடுத்தேன். அதை விட்டுட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த அரவிந்த்னு சொல்றதெல்லாம் நிறுத்து. நீ அப்படி ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் எனக்கு உடம்பு கூசுது. தப்பு நீ பண்ணியோ அவன் பண்ணானோன்னு தெரியாது. ஆனா பண்ணிட்டீங்க, 2 பேரும் போயிட்டீங்க. ஒரு கஷ்டம்னோனையும் அவனை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போற. இது எவ்வளவு கேவலம் தெரியுமா? என்னைக்கும் இந்த மென்டாலிட்டிய மாத்தி தொலை. அவனை விட்டுட்டு என்கிட்ட விட்டுட்டு அவன்கிட்ட, அப்புறம் எங்க 2 பேரும் விட்டு வேற யார்கிட்டயோ. இதுல எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அவன் தான் வேணும்னு போனோம்ல. அவனுக்கு ஒரு கஷ்டம்னா அவன் கூடயே நின்று அவனை மேல கொண்டு வந்து
அதுக்கப்புறம் வாழ்க்கையை நடத்துற வழியை பாரு. தப்ப சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு இவ்வளவு கேவலமா நடந்துக்காத. குட் பை. இனிமே உன் முகத்துல கூட நான் முழிக்க கூடாது. மவளே, இன்ன வரைக்கும் அவங்கிட்ட என்னை ஏத்துக்கங்க ஏத்துக்கங்கன்னு இப்ப என்கிட்ட அழுது நடிக்கிறத பாத்தியா? தோட்டப்பாக்கட்ட. ஏக்கா ஏக்கா சுந்தரிக்கா வா சாந்தி வா உட்காரு காப்பி வைக்கிறேன். வேணாங்க கோத்தகிரி போனேன். அப்புறம் அங்க சில ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே அங்க ஒரு கடையில டீயை குடிச்சுட்டு ஒரு பப்ஸ் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி சரி. உன் புள்ள வீட்டுக்கு போனேன். நீ காசு கொடுத்தேன்னு கொடுக்கறதுக்கு என்ன சொன்னா? உன் பிள்ளைய நீ தான் மெச்சிக்கணும். நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போனேன். அப்படியே பார்த்தோன்னு அப்படியே கல்ல கல்லன்னு தான் பேசி தள்ளிட்டா. ஏன் ஏன் நோனு உன் புள்ள அப்படியே பார்த்தோன்னே வாங்க உள்ள வந்து உட்காருங்க காப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாளா? வாயே திறக்க மாட்டேன்ட்டாலே. ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி பேசுறா. இந்தாம்மா அவங்க அம்மா காசு கொடுக்க சொன்னாங்க, இந்த புடி அப்படின்னு கொடுத்தது தான் பல்லு மொத்தமும் தெரியுது. அம்மா கொடுத்தாங்க கடன் அடன்னு சொல்லி அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு உள்ள வான்னு கூட கூப்பிடல. அப்படியே உள்ள போயிட்டா. நான் எப்படி இருக்கேன் நான் எதுன்னு எதுவும் கேட்கல. ஆமா ஆமா அப்படி எதுவும் கேட்டுட்டாதானே மழை பேஞ்சு ஊத்திரும். அதுவும் சரிதான். அவகிட்ட போய் நாம அதை எதிர்பார்க்க முடியுமா? நாய் வாழை என்ன நிமித்தவா முடியும்? நாய் வாழை கூட நிமித்திடலாம்க்கா. உன் புள்ள குணத்தெல்லாம் மாற்றவே முடியாது. அப்புறம் ஒரு நிறைய ஆம்பளைங்க சத்தமெல்லாம் வீட்டுக்குள்ள கேட்டுச்சுக்கா. ஆம்பளைங்க சத்தம் கேட்டுச்சா? ஆமாக்கா. உள்ள கைமையன்னு பேசிக்கிட்டு அப்படி இருக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. வெளியேயும் செருப்பெல்லாம் கடந்துச்சு. ஆம்பளைங்க சத்தம் கேட்டுச்சு, வெளியே செருப்பு கடந்துச்சா? என்ன சொல்ற? ஆமாக்கா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இவங்க வீட்டுல இருந்து இந்த சத்தம் வருதா இல்ல பக்கத்துல எதுவும் சத்தம் வருதான்ட்டு கூர்ந்து கவனிச்சேங்கா. உள்ள இருந்துதான் சத்தம் வந்துச்சு. என்னடா இது, நமக்கு சொந்த பந்தமும் இல்ல, யாரையும் வீட்டுக்குள்ளேயும் அண்ட விட மாட்டா, மாப்பிள்ளை வீட்லயும் பெருசா சொந்த பந்தம்னு இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன சத்தம் வந்திருக்கும்? நானும் ஒட்டு நின்று கேப்போன்னு தான் பார்த்தேன். எங்க அவன் புள்ளதான் துரத்துறதுலயே குறியா இருந்தாலே. உள்ள வந்து காப்பி சாப்பிடுன்னு சொல்லியிருந்தாதான் உள்ள போய் பார்த்துருந்துருக்கலாம். அவதான் உள்ளேயே விட மாட்டேன்ட்டாளே. என்னம்மா இது, ஒண்ணுமே புரியலையே. என்னத்த சொல்றதுக்கா, ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. யாரோ வந்திருக்காங்க, ஆனா எல்லாம் சிரிச்சு கலகலன்னு இருந்தாங்க. ஆனா இவ உள்ள விட மாட்டேன்ட்டா. என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு. மறுபடியும் யாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு சமைச்சு இதை போட்டுக்கிட்டு இருக்காளா? இவ பண்ணாலும் பண்ணுவா, ஆளும் இல்ல ஒத்தையில இவ என்ன பண்ணுவாளோ தெரியலையே. கச்சேரி கச்சேரி தல்ல பதி கச்சேரி ஏ தன்ன அண்ணனே தன்ன அண்ணனே தன்ன இன்னனே என்ன ஏ தனக்கு நக்கா தனக்கு நக்கா தனக்கு நக்கா என்ன ஏ நன 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 ஏ ஏ நன 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 ஏ மச்சான் ஜம்மாடா ஜம்மாடா மச்சி உட்கார்ந்துட்டே இருக்காதடா வாடா. டேய் மச்சி அவன் அந்த பாட்டில் எல்லாம் முடிக்காம கிட்ட இருந்து எந்திரிக்க மாட்டான்டா. உள்ள வரலாங்களா? ஆத்தா இது என்ன வீடா இல்ல வேற எதுமா? என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி கட்டில ஏறி தைய தக்கான்னு ஆடிக்கிட்டு கிடக்குறானுக்கு. ஐயோ பாட்டில எல்லாம் குடிச்சு போட்டு வச்சிருக்கானுங்களே. ஐயா என் வீடே நாஸ்தி பண்ணிடுவாங்க போல இருக்கு இந்த 3 பையலும் சேர்ந்துக்கிட்டு. எப்பா எப்பா ஐயப்பா கட்டில குதிக்காதீங்கப்பா, உட்காருங்கப்பா, குதிக்காதீங்கப்பா. என்ன அது குதிக்க கூடாதா? ஐயோ குதிக்காதன்னு சொன்னாத்தானே மகுன்னு குதிக்கிறேன். எப்பா எப்பா கட்டில கிட்ட உடஞ்சிட போகுதுப்பா. நாங்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போவோம், இப்படிதான் இருப்போம். ஐயோ வீடே நாஸ்தி பண்ணிடுவாங்க போல இருக்கு. எப்ப கீழே இறங்கியாவது ஆடலாமேப்பா, மேலத்தான் ஆடணுமா? எங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இப்படிதான் இருப்போம். ஐயோ ஆண்டவனே, ரோட்ல போன ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கே. தம்பி குடிக்கிறதா குடிக்கிறீங்க, அங்கே தான் பெஞ்சு போட்டிருக்கல அதில் உட்காந்து குடிங்கப்பா. கட்டல கிட்டல ஊத்திரும்பா. நீங்க என்ன எது பண்ணாலும் அது பண்ணாத இது பண்ணாதன்றீங்க. இப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதையும் நாங்கள் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துருப்போம்ல, வீட்டில் வர சொல்லிவிட்டு இப்போ எங்களை எது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்பா அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, நீங்கள் இங்கேயே இருங்க, இங்கேயே படுத்து தூங்குங்க, இங்கே குடிங்க, இங்கே கூத்தடிங்க. நான் வேணாம்லான்னு சொல்லலப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்க வீடு மாதிரிப்பா, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா? என்ன ஒரு கோழி வருவாய் தான் இருக்கு, 3
தம்பி 2 வெந்துக்கிட்டு இருக்கியா? முதல்ல பசியோட இருப்பீங்க பிள்ளைங்க தான் சீக்கிரம் இதை கொண்டு வந்தேன். இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி. அப்புறம் ஆட்டுக்கால் பாயா கேட்டோமே, அதை ரெடி பண்ணீங்களா? பார்க்கறதுக்கு ஆயா மாதிரி இருக்கேன், இவனுக்கு ஆட்டுக்கால் பாயா வேணுமா? தம்பி ஆட்டுக்காலுக்கு சொல்லியிருக்கேன்பா, மாணிக்கம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே வாங்கிட்டு வந்தோனையும் உங்களுக்கு நல்லா கார சரமா வச்சு தரேன். அப்புறம் மாணிக்கத்திட்ட சொல்லையா 2 பாட்டில் வர சொல்லுங்க. பாட்டில் முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 6 பாட்டில் முழுங்கிட்டானுங்க, இதில் மேற்கொண்டுமா? தம்பி அதுக்கு தனியாக செலவாகும். என்னது காசை பத்தி எங்ககிட்டயா? எம்பிட்டு பணம் வச்சிருக்கேன் தெரியுமா? எங்ககிட்ட இந்த ஆளெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். சரிங்கப்பா சரிங்கப்பா, ஏற்பாடு பண்றேன்ப்பா. பார்த்து குதிங்கப்பா, ரொம்ப குதிக்காதீங்க, மனசுதான் பதறுது. நாங்க அப்படிதான் எடுத்து போடுங்க.